24 மணி நேரமும் சாயப்பா உங்களுடன் பேச வேண்டுமா? ஒரு பெரிய அதிசயம் நம்ம அன்பை சாய் குடும்பத்தில் நடந்திருக்குது. முதல்ல 30 நிமிஷத்தை முழுசா பாருங்க. அப்பதான் கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும். பெரிய மிராக்களுக்கு சொந்தக்காரர், அதிசயம் செய்யக்கூடியவர், அற்புதம் செய்யக்கூடியவர் யாரு? சாயப்பா. அவர் உங்களை கையில் எடுக்கிறாருன்னா அவருடைய ஒட்டுமொத்த பலமும் உங்களுக்கு வரும் தானே. அப்போ அந்த பலத்தின் அடிப்படையில் நீங்கள் அதிசயமானவர்கள், நீங்க அற்புதமானவர்கள். இந்த பாராட்டுதல் உங்களுக்கு இன்னும் சில நாட்களில் கரவொலி எழுப்பப்படும். உங்களை பத்தி மக்கள், உங்க சொந்தம், உங்க நண்பர்கள் அத்தனை பேரும் உயர்வாக பேசக்கூடிய ஒரு நாளும் வந்துகிட்டே இருக்குது. அதற்கு உண்டான கட்டமைப்பை சாயப்பா தயார் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் இன்னும் முழுசா கட்டி முடிக்கல. முழுசா கட்டி முடிக்கிற வரைக்கும் நீங்க பொறுமையோடும் நிதானத்தோடு இருங்க. அப்போ உங்களுடைய ஒட்டுமொத்த எதிர்மறை எண்ணங்களை வெளியேற்றணும். கடவுள் மேல நம்பிக்கையும் மக்கள் மேல அன்பையும் வச்சிருக்கும் போது உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துன்றது தான் இந்த பதிவோட நோக்கம். ஸோ நீங்க எல்லாருமே சீரும் சிறப்புமா இருந்து சாதிக்க போறீங்கன்றது மட்டும் நிச்சயம். 30 நிமிஷ பதிவை முழுமையாக கேட்டவர்களுக்கு மட்டுமே பலன் கிடைக்கும். சைரா. என் உயிரின் உயிரானவர்களே, ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் கடவுள் கலந்திருக்கிற மாதிரி சில விஷயங்களை இங்க நாம செய்யணும். நீங்க அனைவருமே அற்புதமானவர்கள், அதிசயமானவர்கள். இத எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்கன்றத கொஞ்சம் கமெண்ட் பண்றீங்களா? ஏன்னா இதுதான் உங்க வாழ்க்கைய தீர்மானிக்க போற வார்த்தைகள். நீங்க அதிசயமானவர், அற்புதமானவர்னு சொன்னதுக்கு உண்டான விஷயத்தையும் நாங்க சொல்லாம போக போறது இல்லை. ஒரு கணம் நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயத்தை தான் நாம இங்க பேசிக்கிட்டே இருக்கோம். அதன்படிதான் சொல்றேன், நீங்க அதிசயமானவர், அற்புதமானவர்கள். ஏன்னா சொல்லக்கூடிய விஷயத்தை முழுமையாக கேட்டுக்கொண்டே இருக்கீங்க. ஒரு சாய்ராம் சொன்னது ரொம்ப வியப்பளிச்சது. நான் சொல்லியிருந்தேன்ல, ஒரு தடவை ஒரு சாய்ராம் என்னுடைய ஆடியோவை தன்னுடைய கணவர், மாமியார் இவங்களுக்கெல்லாம் பயந்து கேட்கறத நிறுத்திட்டாங்க. ஜென்ரலி என்னோட ஆடியோ மட்டும் இல்லை, நம்ம ஆடியோ மட்டும் இல்லை, மொபைலே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கடும் மோசமான சட்டம் அந்த வீட்டுக்குள்ள கொடுத்தாங்க. அதுவும் அவங்களுக்கு மட்டும்தான், வேற யாருக்குமே இல்லை. எப்போ பார்த்தாலும் மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்க, மொபைலை இது பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி. இவங்க கேட்கறது எதுவோ கடவுள் பாட்டு, கொஞ்சம் நல்ல நல்ல விஷயங்கள் யாராவது சொன்னாங்கன்னா அது கேட்கும்போது ஒரு ஆறுதல் கிடைச்சா போதும். வெற்றி கூட பெற வேண்டாம். ஏன்னா வெற்றி பெறுவதற்கான மனநிலை நான் இருக்கேனா இல்லையான்னு தெரியாது. ஆனா என்னுடைய வாழ்க்கையில அடுக்கடுக்கான தோல்விகள் வந்துகிட்டு இருக்கும்போது இது மாதிரி நல்ல விஷயங்கள் என் காதுல கேட்கும்போது அது எனக்கு மருந்தா இருக்கு, ஒரு ஆறுதலா இருக்குதுன்றதுக்காக நான் கேட்க ஆரம்பிக்க. பட் அதுக்கும் ஒரு பெரிய தடைய எங்க வீட்டுல கொடுத்தாங்க. அப்ப எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நான் ப்ளே பண்ணுவேன் உங்க ஆடியோவை. அடுத்த 5 நிமிஷத்துல தூக்கம் வந்துடும். அதுக்கு முன்னாடி விடிய 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 முடிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ உங்க ஆடியோ என்னோட தூக்கத்துக்கு மருந்தா இருந்துச்சு. பகல்ல என்னோட மொபைலை கேட்க முடியாது, என் மொபைல் யூஸ் பண்ணவே கூடாது. நான் ஒரு இடத்துல இருக்கணும், மொபைல் என்னோட மாமியார்கிட்டயே வச்சிருப்பாங்க, கூடவே வச்சிருப்பாங்க. ஏன்னா மொபைல்லாம் யூஸ் பண்ணா நான் கெட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ படிச்சும் இருக்க, வேலைக்கும் அனுப்பல. ரொம்ப ஒரு மாதிரி மனசு ஃபுல்லா கஷ்டம். அப்பா அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, நான் தனியா ஒரே பொண்ணு தான்.
இப்படிலாம் இருக்கும்போது என்னால் எதிர்த்து நிற்க முடியல, தைரியமாக வாழ முடியல. ஆரம்பத்தில் கொடுத்த மரியாதை எங்கள் வீட்டில் கொடுக்கல, ஏன்னா கொஞ்சம் டவுரி பிரச்சனை எல்லாம் வந்ததால். அதுக்கப்புறம் என்ன ஒரு செல்லாத காசாக உருவாக்குனாங்க, அது வெற்றியும் அடைஞ்சாங்க. இப்படியே என் வாழ்க்கையில் தொடர்ந்து போய்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் 11-12 மணி பக்கமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் என்னோட கணவர் தூங்குனதுக்கப்புறம் நான் போட்டு கேட்பேன். போட்டு கேட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக மொபைல் ஒரு ஷெட்யூல் பர்டிகுலர் டைமில் ஆஃப் ஆகிடணும் அப்படின்ற மாதிரி. எப்பயுமே கரெக்டாக 1 மணிக்கு ஆஃப் ஆகிடும் மொபைலு. அப்போ நான் கேட்டது என்னவோ 5 நிமிஷம், அதுக்கப்புறம் நான் கேட்குறதே கிடையாது. நான் பாட்டு தூங்கிடுவேன். அது பாட்டுக்கு நீங்கள் பாட்டு பேசிகிட்டே இருப்பீங்க. அப்போ யோசிப்பேன், கேட்டால் தானே அண்ணா சொல்லியிருக்காங்க நடக்கும், கேட்டால் மட்டும் போதாது செயல்படணும். நம்ம இதுக்கு கேட்கறதுக்கு கூட அந்த வாய்ப்பை கடவுள் முழுசா கேட்க கூட கொடுக்க முடியல. அதுக்குள்ளே ஒரு தூக்கத்தையும் கொடுத்துட்டாரு. இப்போ துக்கம் இல்லாமல் ஆறுதலோட நல்லா தூங்குறோம். ஓகே, எது கிடைச்சாலும் நன்மைக்கேன்னு அண்ணா சொல்லியிருக்காங்க. அப்போ இது நன்மைக்கு அப்படின்னு நான் நினைச்சா அது எனக்கு நன்மைக்கே தான், அதில் மாற்று கருத்து இல்லைன்னு சொல்லி நான் அப்படி கேட்க ஆரம்பித்தேன். இப்போ என்னுடைய கணவர் என்னிடம் திடீர்னு என்ன நினைச்சாருன்னு தெரியல, நான் ரொம்ப அரக்கனாக இருக்கிறேன், 1 வாரமாக உன்னை பற்றி நினச்சி நம்ம இவ்வளவு அராஜகம் பண்ணுறோம், ஆனால் என்னோட மனைவி ஒரு வார்த்தை கூட என்னை எதிர்த்து பேசலை, உன்னோட ஆசைகளை அத்தனையும் குழி தோண்டி புதைச்ச ஒரு அரக்கனா நான் மாறிட்டேன், ஒரு கொடுமைக்காரனா நான் மாறிட்டேன், என்னை மன்னிச்சுடு, இனிமே நீ வீட்டில் இருக்கக்கூடாது, நீ வேலைக்கு போ, உனக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதை நீ செய்ய அப்படின்னு சொன்னேன். அப்போ என்னோட அம்மா கிட்டே பெரிய சண்டை போட்டார் என்னோட கணவர். சாரி, அவங்களோட அம்மா கிட்ட என் கணவர் பெரிய சண்டை போட்டதான் சொன்னார். என் மாமியார் சொன்னாங்க, இதை பாருமா, இனி உனக்கும் எனக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை, உனக்கு பிடிச்சத நீ பண்ணு, உனக்கு நல்லதுக்கு தான் நான் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொல்கிறேன். ஏன்னா ஃபோன்ஸ் அதிகமாக கொடுத்தா பெண்கள் கெட்டு போகிறாங்க அப்படின்னு என்னுடைய மாமியார் சொன்னாங்க. சொல்லும்போது நான் ஒரே வார்த்தை சொன்னேன், என்னுடைய கணவர் மட்டும் என்னை நம்புனா பத்தாது, நீங்களும் என்னை நம்புனா நான் வேலைக்கு போகிறேன், நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். இல்லையா உங்களுக்கு பயமாக இருக்குதா, நான் நிச்சயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நான் செய்வேன்னு சொல்லும்போது என் மாமியாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அழுதுட்டாங்க. என்னை கட்டி பிடிச்சி நீதாம்மா என் பொண்ணு அப்படின்னு. இப்போ என்ன கணவனும் மாமியாரும் மாறி இருக்காங்கன்னா, கணவர் வேற ஒரு அவரோட நண்பர், அந்த நண்பர் அவங்க மனைவியை பற்றி சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, இவங்களை எந்த அளவுக்கு அவங்க நண்பரோட மனைவி அவங்க நண்பரை டாமினேட் பண்ணியிருக்காங்க, எப்படி கேவலப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு. இவர் புலம்ப இவருக்கு இவருடைய மனைவி மேல ஒரு பெரிய அன்பு பாசம் வந்துடுச்சு. இங்க ஒரு பகுதி இப்படி நடந்து கணவர் திருந்தினார். மாமியாருடைய விஷயங்கள் என்ன ஆச்சுன்னு கேட்டா அது இதை விட சுவாரஸ்யமானது. அந்த மாமியாருக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணவங்க இவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இவங்க அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ அந்த மகள் சொன்னாங்களா, அம்மா தயவு செய்து என் வீட்டுக்கு வரும்போது ஒரு நல்ல விலை உயர்ந்த புடவையை கட்டிட்டு வா, சும்மா இப்படிலாம் வராத, எனக்கு அசிங்கமா இருக்குது, நீ எப்படா இந்த வீட்டை விட்டு போகணும்னு எனக்கு தோணுது, நீ சாப்பிடும்போது ஸ்பூன்ல சாப்பிடு, நீ சுடிதார் தான் போட்டுக்கணும், ஏன்னா இங்க நீ புடவை கட்டினா அது அசிங்கமா யோசிப்பாங்க, நான் நல்லா இருக்கு உனக்கு பிடிக்கலையாமா, நான் சொல்ற மாதிரி செய்யுமா, இங்க ஒரு நாள்லாம் தங்கக்கூடாது, காலையில வந்தியா சாப்பிட்டியா சரி கிளம்புறேன்னு சொல்லணும், அப்படிப்பட்ட இடம் தான் இந்த இடம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா
அந்த மகள் வீட்டில் இருந்து வெளியில வரும்போது அழுதுகிட்டே வந்திருக்காங்க. அப்போ ட்ரெயின்ல ஏறும்போது அந்த அம்மா கிட்ட எதிரில் இருக்கக்கூடிய அம்மா பேசியிருக்காங்க, என்னமாச்சு, ஏதாவது கஷ்டம்னா சொல்லுங்கம்மா அப்படின்னு. இல்லை, இது மாதிரி எனக்கு மகள் இப்படி அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், எனக்கு மகள் இல்லை, ஒரே மகன், அந்த மகனுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டினேன். எனக்கு கிடைச்ச மருமக தங்கமான மருமக, அவ்வளோ உரிமையாக பேசுவா. நானும் என்னுடைய மருமகளும் ஒரு நண்பர்கள் மாதிரி, ஒரு அம்மா பொண்ணு மாதிரி நாங்கள் இருப்போம். உங்களுக்கு மருமகள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது இருக்காங்க அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே இந்த அம்மா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, என்ன ஏது எப்படி அப்படின்லாம் சொல்லி. அப்போ ஃபைனலாக அந்த அம்மா சொன்னாங்களா, அம்மா உங்கள் மருமக தங்கமான மருமக, நல்ல படிப்பு படிச்சிருக்காங்க, தயவு செய்து நான் உங்கள் குடும்பத்தில் நாட்டாம பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, அவங்கள நீங்கள் கொண்டாடணும், கொண்டாடப்பட வேண்டியவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேராக இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்த உடனே மருமகளுக்கு இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி, என்னடா இது, அத்தை போனாங்க இப்படி வந்துட்டாங்களேன்னு சொல்லி, அத்தை உங்களுக்கு காஃபி போடட்டுமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா கண்ணு கலங்கி கதறி அழுதுட்டாங்க. அத்தை என்ன அத்தை ஆச்சுன்னா, இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு. சரி அத்தை, நீங்கள் காஃபி போடுற, நீங்கள் குடிங்க, குடிச்சிட்டு நீங்கள் நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லி அந்த மாமியாருக்கு இவங்க கால் அமுத்தி விட்டுருக்காங்க. ஏன்னா ரொம்ப வருத்தப்பட்டதால. இல்லைம்மா வேண்டாமான்னு, நல்ல தூக்கம். அதுக்கப்புறம் அவங்களுடைய கணவருக்கு ஃபோன் பண்ணி, இது மாதிரி அம்மாவுக்கு பிடிச்சாது அந்த ஏதோ நான் வெஜிடேரியன் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே, சரி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு எடுத்துகிட்டு நல்லா பசியோட இருக்கும்போது நல்ல கம்மன்னு நான் வெஜிடேரியன் பெரியவர்களுக்கு தெரியும் எப்பேற்பட்டதுன்னு. ஐ திங்க் கருவாட்டு குழம்பு வச்ச மாதிரி சொன்னாங்க. ஏன்னா இது ஏன் இந்த பதிவில் நான் சொல்கிறேன்னா, இது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொன்னதுக்காக. கருவாட்டு குழம்பு நல்லா சாப்பிட்டு, அத்தை எழுந்திரிங்கன்னு சொல்லி, எப்பயுமே அந்த கேரிங் இருக்கும் உங்களுக்கு, எழுந்திரிங்கன்னு சொல்லி, அத்தை சாப்பிடுங்க, நீங்களும் கலவரம் சாப்பிடு. அப்போ இவங்களாம் சாப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு என்னமோ ஒரு சாப்பிட்ட திருப்தி, மன திருப்தி. அடுத்த 2 நாள் கழிச்சு தான் கணவர் இப்படி சொல்ல, மருமக இந்த அம்மா ஏம்மா உன் விருப்பம், நீ எதை வேணாலும் பண்ணிக்கோ, நீ கெட்டிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இந்த மருமக, அதாவது நம்ம வீட்டு பெண்ணு, யாரு மருமக, நம்ம வீட்டு பெண்ணு தானே, அன்பேசாயோட மருமக தானே அவங்க. அப்போ அந்த அன்பேசாய் மருமக என்ன சொல்றாங்க, இல்லத்த உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க, அது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லத்த அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த அம்மா கட்டி பிடிச்சி அழுது இந்த வார்த்தைகளை சொன்னாங்க. 2 நாளில் கிட்டத்தட்ட 7-8 வருஷமா நடந்த ஒரு அடிமைத்தனம் 2 நாளில் கடவுள் புரிய வச்சார். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, யாரு சூழ்ச்சிகள் ஒரு மனுஷனுக்கு எதிராக செய்யறாங்களோ, இப்போ உங்களுக்கு ஒரு மனுஷன் சூழ்ச்சி செய்யறான்னு வச்சுக்கோங்க, அந்த சூழ்ச்சியே அவங்களுக்கு வீழ்ச்சியை கொடுக்கும். அதை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எதிராக யாரு சூழ்ச்சி செஞ்சாலும் அவங்க ஜெயிக்கிற மாதிரி தான் பிளான் இருக்கும், ஆனா அவங்களுக்கு அதுவே வீழ்ச்சி. அந்த நம்பிக்கையில தான் சொல்றேன், அன்பேசாய் குடும்பத்துல இருக்கிறவங்க அதிசயமானவர்கள் மட்டும் இல்லை, அற்புதமானவர்களும் கூட, அற்புதமானவங்க. அப்போ தூக்கத்துல நான் சொல்லக்கூடிய பதிவுகள், மெசேஜஸ், ஆடியோ மெசேஜஸ் எங்க போய் சேர்ந்துருக்குது, அந்த ஆன்மாக்குள்ள கலந்து இருக்குது. இந்த ஒட்டகம் மாடுலாம் என்ன பண்ணுன்னா நல்லா மேய்ஞ்சிடுங்க. அதுங்களுடைய குணாதிசயங்கள், கடவுள் எப்படிப்பட்ட ஒரு படைப்பை கொடுத்துருக்காருன்னு பாருங்களேன். ஏன்னா நான் கிராமத்தில் 4-5 வருஷம் இருந்ததால எனக்கு அது ஓரளவுக்கு எனக்கு அது தெரியுது, எனக்கு அது ஃபீல் ஆகுது. எனக்கு சின்ன வயசுல நிறைய விஷயங்கள் எனக்கு மறந்துடுச்சு.
ஆனாலும் கொஞ்சம் அப்பப்போ இவங்கெல்லாம் சொல்ல சொல்ல எனக்கு ஓகே அப்படின்னு. அப்போ என்ன ஆகுது, இந்த மாடுகள் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும், எவ்வளோ நேரம் வேணாலும் மேயும். அதுக்கப்புறம் ஓரமாக போய் அந்த அசைதில் படுத்துரும். அப்போ எப்பப்பெல்லாம் தனக்கு பசி இருக்குதோ அப்பெல்லாம் உடம்புக்குள்ள எங்கே வச்சிருக்கும் போல இருக்கு, அதை வெளியில எடுத்து அதை மென்று மறுபடியும் உள்ளே கொண்டு போகும். ஸோ அதே போல இந்த ஆன்மா என்ன பண்ணுது, தேவையான அத்தனை விஷயத்தையும் அது உள்வாங்கிக்குது. நீ தூங்கல அது முக்கியம் இல்லை, அது முக்கியமே இல்லை. அதுக்காக இது எல்லாத்துக்கும் அப்ளை ஆகுமா? சான்ஸே கிடையாது. ஏன் நம்ம அன்பை சாயில் இருக்கக்கூடிய மருமகளுக்கு அப்ளை ஆச்சுன்னா, அவங்களுக்கு ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தடைகள் ஜாஸ்தியா இருந்ததால அவங்களுக்கு மட்டும் அது சலுகை கொடுத்துருக்காரு நம்ம சாயப்பா. அப்ப எப்பேற்பட்ட விஷயங்கள் இங்க நடந்திருக்குதுன்னா, இவங்களுக்கு தேவையான அத்தனை மெசேஜும் எங்க போயிருக்குது, அந்த ஆன்மாக்குள்ளே போயிருக்குது. அங்க இருந்து எப்பப்பெல்லாம் அடுத்தவங்களுடைய மனசை அது மாத்தணுமோ அந்த ஆன்மா இன்னொரு ஆன்மா கூட ஜாயிண்ட் ஆயிருக்குது. அப்போ அந்த கணவருடைய ஆன்மாவும் அந்த மாமியாருடைய ஆன்மாவும் திருந்தணுன்றது கடவுளுடைய கணக்கு. ஆனா இவங்க திருந்தணும்னு சொல்லி கடவுள்கிட்ட ஒரு நாள் கூட வேண்டுதல் வைக்கல. ஸோ வேண்டுதல் வைக்காமலே நடக்குதுன்னா, நம்ம அன்பே சாய் மருமகள் எவ்வளவு பெரிய ஒரு சூப்பர் பர்சனா, கடவுளுக்கு எப்பேற்பட்ட ஒரு நல்ல மகளா வாழ்ந்திருப்பாங்கன்றதை யோசிச்சு பாருங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க அதிசயமானவரும் அற்புதமானவரும். உங்க மனசுல எந்த சூழ்ச்சியும் எந்த வஞ்சகமும் நம்ம அன்பே சாய் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு இல்லை. ஏன்னா அது இருந்துச்சுன்னா இங்க நேரத்தை செலவிட மாட்டீங்க. அதுக்குன்னு இருக்கக்கூடிய கிளாஸ் ரூம் வேற. ஆனா நீங்க படிச்சுட்டு இருக்கிற கிளாஸ் ரூம்ல அன்பை பத்தியும் வாழ்க்கையோட உயர்ந்த தத்துவங்களை பத்தியும் அடுத்த கட்டத்துக்கு உண்டான வாழ்க்கை நெறிமுறைகளை பத்தியும் ஒழுக்கத்தை பத்தியும் உயர்வு தன்மையை பத்தியும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிராக்டிக்கலான வாழ்க்கைய நேர்மையான வழியில வாழ்வதற்கு உண்டான வழிகளை மட்டும்தான் இங்க சாயப்பாவால போதிக்கப்படுகின்றது. ஸோ குரல் எந்து ஸ்கிரிப்ட் அவருது, புரியுது உங்களுக்கு? குரல் தான் என்னது. ஸோ ஸ்கிரிப்ட் யார் எழுதி கொடுத்தது? கடவுள். அந்த கடவுள் எழுதி கொடுக்கறத என் மனக்கண் முன்னாடி ஓடுற மாதிரி நான் அதை படிக்கிற மாதிரி தான் இருக்கே தவிர வேற எந்த ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸும் இதுல கிடையாது. ஸோ பலவிதமான முகங்களை நீங்க சந்திக்க போறீங்க, இல்ல சந்திச்சிருப்பீங்க. இனி ஒவ்வொரு முகமும் எவ்வளவு பெரிய வஞ்சகம் பிடித்தவர்களா இருந்தாலும் சரி, அந்த முகம் உங்களுக்காகவே மாற்றப்படக்கூடிய ஒரு அற்புத சக்தி இங்க இருக்கு. இப்போ அந்த மாமியாரும் கணவரும் எவ்வளவு மோசமானவங்களா இருந்தாங்க, அப்ப எப்படி மாறிச்சு? இன்னைக்கு எப்படி நம்ம அன்பே சாய் மருமகளுக்கு ஒரு பெரிய விஷயங்கள், ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்குது. ஸோ காட் இஸ் கிரேட், காட் இஸ் ஹியர். கடவுளே சிறந்தவர், கடவுளே எங்கும் நிறைந்தவர். கடவுள் இல்லாத இடம் இந்த உலகத்துல எங்கேயுமே இல்லை. செத்து போனா கூட நாம கடவுள் நம்முடனே இருந்து அடுத்த ப்ராசஸ்க்கு உண்டான வழிகளை அடுத்தது ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கார். அடுத்த ஜென்மத்தில் இவன் எங்கே பிறக்கணும், அடுத்த ஜென்மத்தில் எந்த மாதிரியான மனிதர்கள் இவனுக்குள்ளே இருக்கணும்னு தீர்மானிக்கிறது அத்தனையுமே அந்த சக்தி, இறை சக்தி, கடவுள் சக்தி, சாய்ப்பா சக்தி, பிரபஞ்ச சக்தி, இயற்கை சக்தி. எந்த சக்தி உங்களுக்கு வேணுமோ அந்த சக்தியை வச்சுக்கோங்க. இங்க சாயப்பாவா முருகரான்றது பிரச்சனை கிடையாது, இங்க முருகரா ஜீசஸான்றது பிரச்சனை கிடையாது, இங்க சிவனா அல்லாவான்றது பிரச்சனை கிடையாது. நம்ம வாழ்க்கை தான் இங்க பிரச்சனையா இருக்குது. அந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னா ஏதாவது ஒரு சக்தி உங்களை வழி நடத்தும், உங்களுக்கு கை கொடுக்கும், உங்க வாழ்க்கைய பேரின்ப நிலைக்கு அது கொண்டு போய் சேர்க்கும். அப்போ அவங்க கேட்டதுக்கே இவ்வளவு பெரிய ரிசல்ட். ஸோ கேட்டு
நடக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? நான் தான் சொன்னேன், நம்ம அன்பேசாய் மருமகள் கிட்ட பாருங்க, அன்பேசாய் மருமகள்னே வருது. இதுதான் ஒரு சொந்தம் இங்க உருவாகுது. அந்த சொந்தம் அந்த அன்பினால் நிரப்பப்படுகிறது. நிரப்பப்பட்ட அன்பு பேரானந்த நிலையை அடையுது. இங்க நிறைய பேர் என் மேல இருக்கக்கூடிய பாசத்தை தாண்டி என் மேல ஒரு நம்பிக்கை எப்படி வச்சிருக்கீங்கன்னா, சில பேர் என்ன தங்க மகனேன்னு அழைக்கிறதும், சில பேர் சாயண்ணான்னு சொல்லி அழைக்கிறதும், சில பேர் தங்க புள்ளன்னு சொல்லி அழைக்கிறதும், சில பேர் மகனேன்னு சொல்லி அழைக்கிறதும், இன்னும் சில பேர் சகோதரரேன்னு சொல்லி அழைக்கிறதும். இதுக்கெல்லாம் நான் எவ்வளவு நன்றி கடன் செஞ்சாலும் அது பத்தாது. எனக்கு செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். எத்தனை விதமான மெசேஜஸ் கடவுள் எனக்கு கொடுக்குறாரோ அத்தனையும் அடுத்த நிமிஷமே அதை அவங்க கொண்டு போய் சேர்க்கறத தாண்டி வேற எதையுமே நான் நினைக்கல. எனக்கு இருக்கக்கூடிய கிரெடிட் புண்ணியம் அதுக்காகவும் நான் எந்த விஷயத்தையும் செய்யல. ப்ராமிஸ் பண்றேன். ஸோ எந்த ஒரு புண்ணியத்துக்காகவும் எந்த விதமான சுயநலத்துக்காகவும் இந்த அன்பேசாய் குடும்பத்தை உருவாக்கவோ இல்லை இந்த மாதிரியான மெசேஜஸை கொடுக்கவோ எனக்கு இன்னும் கிடையாது. இட்ஸ் அ ப்ராமிஸ். ஒரே விஷயம், சாயப்பா நமக்கு அப்பா ஒன்றும் இல்லை. ஒரு 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 பேரண்ட்டு, அவங்களுக்கு 3 பசங்க, பொண்ணோ பையனோ ஏதோ ஒன்று. அதில் ஒரு குழந்தை அப்பா மேலே உயிர், அப்பா மேலே அவ்வளோ மரியாதை, அப்பாவோட பேரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆசை, அப்பா மேலே தனி அக்கறை, அப்பா அப்பா அப்பான்னு சொல்லி உருகக்கூடியவரா ஒரு பிள்ளை. மீதி இருக்கிற 2வது பிள்ளை ஒரு மிடில், அப்பா எஸ் அப்பா, அம்மா எஸ் அம்மா. அந்த மாதிரி, அதாவது தாமரை இலைப்பில் ஒட்டும் ஒட்டாமல் 2 தலைவர் பாடிப்பார். அந்த மாதிரி 3வது பிள்ளை சுத்த மோசம். 3வது பிள்ளை சுத்த மோசம். 3வது பிள்ளை ஏன் மோசம்னா, தன்னுடைய மோசமான செயல்களால் வீழ்ச்சி அடைந்தது. வீழ்ச்சி அடைஞ்சதை ஒத்துக்காம எல்லாத்துக்கும் காரணம், என்னோட அப்பா சரியில்லை, என் அம்மா சரியில்லை, என் அப்பா என் மேலே நம்பிக்கை வைக்கல, என் அப்பா நான் கேட்டது எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லி ஊரா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த முதல் குழந்தைக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம அப்பாவை ஏன் இவன் இவ்வளோ தூரம் அசிங்கமாக பேசுகிறான், ஏன் அப்பாவை கேவலப்படுத்துகிறான், அப்பா எவ்வளோ தங்கமானவர், நம்ம கேட்காமலே நிறைய கொடுத்துருக்காரு அப்பா. ஸோ என்னையும் இவனையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு. ஆனால் இவன் செயல்படும் விதம் மோசமாக இருக்கிறதால இவன் வாழ்க்கை மோசமாக இருக்குதுன்றதை இவன் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றான். ஸோ அப்படிப்பட்டவர் இல்லை அப்பான்னு சொல்லி அவன் தன்னுடைய தம்பிக்கு புரிய வைக்கிறான், அப்பா அப்படி இல்லைடா, ஸோ இப்படிலாம் நடந்திருக்குதான். அந்த பிள்ளையா நான் இருந்து கடைசி பிள்ளையா இருக்கிற பலருக்கு புரிய வைக்கிறேன். தட்ஸ் ஆல், ரைட்டா? இப்போ நிறைய கடைசி பிள்ளைங்கள்லாம் முதல் பிள்ளையோட மனநிலையை விட சிறப்பாகவே போயிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். புரியுதா? நான் இருக்கிறேன்னா என்னை விட கோடி மடங்கு நல்லவர்களா, வல்லவர்களா, ஒரு திறமையானவர்களா இங்க சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அன்பேசாய் குடும்பத்துல. ரைட்? ஸோ இதை தான் நான் சொல்ல வரேன். இதுக்கு தான் எனக்கு தேவை. இப்போ இன்னும் பலர் இருக்காங்க. அதாவது சாயப்பான்றதை தாண்டி எத்தனையோ சாமிகள் மேலே என் வாழ்க்கை இப்படி மாறிடுச்சேன்னு சொல்லி பழைய கடவுள் மேலே சுமத்துற அத்தனை பேருக்கும் தான் இந்த மாதிரி பதிவுகளை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இதுதான் என்னுடைய நோக்கம், இதுதான் என்னுடைய லட்சியம். ஸோ எது உங்களுக்கு கிடைக்கலன்னு நினைச்சு வருந்துறீங்களோ அது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க தான் போகுது. என்னைக்கு நீங்க இந்த சூழ்ச்சியை செய்யாம, என்னைக்கு பொய் பேசாம, என்னைக்கு ஏமாத்தாம, அதாவது அடிப்படையான சில தீய குணங்கள் உங்களை விட்டுட்டு ஓடுதோ அன்னைக்கு நீங்க அற்புதமானவரும் அதிசயமானவருமா நீங்க இருப்பீங்க. கண்டிப்பா சாயப்பா உங்களுக்கு அந்த இடத்த டெஃபினட்டா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, டெஃபினட்டா உருவாக்கிக்கிட்டே இருக்காரு. ஒரு மேஸ்திரி வீடு கட்டுறாருன்னா எதுக்கு?
நாம ஒரு மேஸ்திரியை நம்பி, ஒரு என்ஜினியரை நம்பி வீடு கட்டுறதுக்கு பணம் கொடுக்குறோம். அவர் வீடு கட்டி முடிச்சிட்டாருன்னா அங்கே போய் தங்கி நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ. புரிஞ்சுக்கோங்க, சொந்த வீடு கனவு எத்தனையோ பேருக்கு இருக்கு, நிச்சயமாக நடக்கும். நேற்று நைட்டு கூட ஒரு ஆடியோ கொடுத்துருந்தேன், புதிய சொத்துக்கள் வாங்குவீர்கள். அந்த டைட்டில் எப்படி எனக்கு கிடைச்சதுன்னு தெரியல. ஆனால் ஒரு சாய்ராம் சொன்னாங்க, புதிய சொத்துக்கள் வாங்குவீங்கன்னு எனக்கு ரொம்ப ஏதாவது சொத்து வாங்கணும் அப்படின்னு ஆசை. அந்த ஆடியோவை கேட்ட உடனே இன்னைக்கு காலையில் ஒரு இடம் நல்ல ரேட்டுக்கு வந்திருக்கு, நான் டக்குன்னு அட்வான்ஸ் பேமெண்ட்டை கொடுத்துட்டேன் அப்படின்னு. ஸோ என்ன நடக்குது, ஏது நடக்குது? ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன விஷயம் இதை சொல்லி முடிக்கிறேன். நேற்று நம்ம கஸ்டமர் விஷ்ணு சாய் கிட்ட பேசிட்டு இருந்தார். நம்ம வீட்டில் ஒரு சின்ன வேலை, அது விஷயமா. அவர் மந்த்லி ஒன்ஸோ இல்லை 2 months ஒரு தடவையோ திருப்பதி போவார். திருப்பதி போனால் அந்த லட்டு கிடைக்கும். எப்படியும் மாதத்துக்கு ஒரு லட்டு ஒரு 3 பேரால கிடைச்சிக்கிட்டே இருக்கும். பாருங்க, திருப்பதிக்கு போகாமலே லட்டு கிடைக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு. அதான் நினைப்பேன், நம்ம இந்த அன்பே சாய் குடும்பம் பக்கத்தில் இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பிஞ்ச் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ நீங்கள் சாப்பிடாததால அதை நீங்கள் சாப்பிட்ட மாதிரி நானும் விஷ்ணுவோ சாப்பிட்டுக்கிறோம். அதனால் நீங்கள் அதை ஃபீல் பண்ண வேண்டாம். அப்போது அவர்கிட்ட விஷ்ணு கிட்ட கேட்குறேன், அவர்கிட்ட சாப்பிட்டு கேள்றா, எப்போ திருப்பதி லட்டு கிடைக்கும் கேள்றா அப்படின்னு நான் கேட்குறேன். இவர் அவர் டக்குன்னு ஏதோ ஒரு வேலை விஷயமா டக்குன்னு கட் பண்ணல. இல்லைப்பா, அவர் கட் பண்ணிட்டாரு. சரி, ஓகே அப்படின்னு. அதுக்கப்புறம் நைட்டு 8 மணிக்கு விஷ்ணு சாய் 9:30 வீட்டுக்கு வராரு. வந்த உடனே பார்த்தா டேபிளில் திருப்பதி லட்டு. இது என்ன புரியுது அப்படின்னா, ஒரு சின்ன ஆசைப்பட்டா கூட என் குழந்தைங்களுக்கு நான் நிறைவேற்றியே தீர்வேன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு திரிகிறாரு நம்ம சாயப்பா. புரியுதா உங்களுக்கு? ஒரு சின்ன ஆசை. இது சும்மா நம்ம ஸ்வீட் சாப்பிட்றது ரொம்ப கம்மி பண்ணிட்டோம், ரொம்ப கம்மி பண்ணிட்டோம். ரொம்ப ரேராக தான் சாப்பிட்றது, ரொம்ப ரேர். இது மாதிரி பிரசாதம்னா ஜஸ்ட் ஒரு இது. அது மாதிரி இந்த பழனியில் இருந்து இந்த பஞ்சாமிரதெல்லாம் அனுப்புனாங்கன்னா அடுத்த 2 நாளில் 3 நாளில் காலி பண்ணிவிடுவோம். ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும் பழனி பஞ்சாமிரதம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்வீட் சாப்பிட்றது அப்போ சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபன், அவ்வளோதான். அவர் கொஞ்சம் ரொம்ப வயசான ஒரு 70 தாண்டினவர், ஆனால் ரொம்ப சூப்பரான ஒரு பர்சன், ரொம்ப நைஸ் பர்சன். அவ்வளோ ஜாலியாக, அவ்வளோ அவர் பார்த்தாவே இன்னும் நமக்கு கொஞ்சம் ரொம்ப ஆக்டிவாக, ரொம்ப என்கரேஜாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2 பேரும் அப்படிப்பட்டவங்க தான். 2 பேர் இருப்பாங்க, 2 பேருமே அப்படிப்பட்டவங்க தான். அப்போ விஷ்ணு சாய் அவர்கிட்ட கேட்காமலே அன்னைக்கு ஈவினிங் வேற ஒருத்தர் கொடுத்துட்டு போனார் திருப்பதி லட்டு. நம்ம கஸ்டமர்ஸ் தான். ஸோ என்ன நல்லா புரிஞ்சுக்கணும், இதுலேருந்து என்ன ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வச்சுக்கணும்னா, என்னைக்கு நமக்கு மோசமான எண்ணங்கள் வெளியேறுதோ, என்னைக்கு நம்ம வாழ்க்கை வாழ முடிகின்ற நம்பிக்கை பிறக்குதோ, அன்னைக்கு நம்ம என்ன சின்ன விஷயத்த நீங்க சொன்னா கூட அது நடக்கும். ஸோ இது டக்குன்னு ஞாபகம் வருது, இந்த பாபா படத்துல தலைவர் உட்காந்துட்டு அந்த பட்டம் என் மடியில வரணும் அப்படின்னு சொல்லி அவரு தியானம் பண்ணுவாரு. தியானம் பண்ண அந்த பட்டம் வரும். ஆனா இங்க தியானமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் நினைச்சாவே வருது. இது உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணணும்னு சொன்னா கூட இது ஒரு விஷயம் கிடையாது, இது ஒன்று மட்டும் இல்லை, பல விஷயங்கள் நடக்குது. அதே மாதிரி எனக்கு அடியும் உதையும் கூட நிறைய கிடைக்கும். என்னைக்கு சம்டைம்ஸ் யார் மேலேயாவது நான் சீர்றேனோ, அதாவது பிஸ்னஸ்லேயோ சரி, இல்லை வேற சோசியல் ஏதோ, இப்போ வெளியில் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது நம்ம கடுப்பேற்றுவாங்கல்ல, அப்போ சொல்லும்போது நாம் ஓவராக பேசிட்டோன்னா அடுத்த நாளே நமக்கு கடவுள் ஏன் உனக்கு என்ன, நாட்டில் எத்தனையோ கஷ்டங்கள் இருக்குது, நீ போய் ஏன் உட்காந்து உனக்கு எதிராக ஒருத்தவங்க செஞ்சாங்கன்னா நீ மறுபடியும் சீருவியா அப்படின்னு சொல்லி வாழை ஒட்ட நறுக்கி விட்டுருவான்றாரு. ஸோ இதுவும் இருக்குது, அதுவும் இருக்குது. ஸோ அப்போ எந்த அளவுக்கு அவர் நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்காருன்றதான் முக்கியம். ஸோ நாம் இப்பயும் மாறலைன்னா எப்பயுமே மாற முடியாதுன்னு சொல்லி நம்ம அன்பே சாய் மருமகளுக்காக ஒரு பிரார்த்தனையை நீங்கள் பண்ணிக்கோங்க. அவங்க குடும்பம் ரொம்ப சூப்பராக இருக்கணும். இங்கே எத்தனையோ மருமகள், எல்லாருமே அன்பே சாய் மருமகள், அன்பே சாய் மகள்கள் தான். ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த வெறுப்புலாம் எனக்கு இவங்க இந்த சொந்தம் அப்படின்னாவே எனக்கு நீங்கள் தான்.
ஸோ இங்கே எல்லாருமே வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் சில பேர் நினைக்கலாம், இப்போ இவங்க மருமகனை இப்போ இவருக்கு சொந்தத்தில் வருதா? சத்தியமாக இல்லை. எல்லாம் அன்பே சாய் குடும்பம் தான். எனக்கு சொந்தத்தில் யார் இருக்காங்கன்னு சத்தியமாக எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. நான் வந்து அதிகமாக பேசுகிறதும் அதிகமாக கவனிக்கிறதும் உங்களை பற்றி மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. இட்ஸ் அ ப்ராமிஸ். நிறைய ப்ராமிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கே எனக்கு என்ன பனிஷ் பண்ண போகிறான்னு தெரியல சொல்லி. ஸோ நம்பிக்கை வைங்க, உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.